உண்மையிலேயே விண்வெளி கருப்பா? நம்ம வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தெரியும், பட் 2 நட்சத்திரங்களுக்கு இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹபிள் டெலஸ்கோப் லான்ச் பண்ண சயின்டிஸ்ட்டுக்குமே வந்திருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் லென்ஸில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது டஸ்ட் படிச்சிருக்கா, ஒழுங்காக அது ஃபோக்கஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஹபிள் டெலஸ்கோப்பை 1995 ஒரு இருட்டான இடத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப குட்டி இடம் தான். எந்த அளவுக்கு குட்டினா, உங்கள் சுண்டு விரல் நகைக்கண்ணை 1 ஆம் லென்த்துக்கு நீட்டி அந்த நகைக்கண் மறைக்கிற அந்த இடத்த மட்டும் தான் ஹபிள் டெலஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாளில் 10 நாள் இந்த மாதிரி அந்த லென்ஸை ஷட் டவுன் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10 நாள் கழிச்சு அந்த அவுட்புட்டை எடுத்து பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக். அவங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் ஃபோட்டோ இதுதான். இங்கே பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ் பேரடைகள். அதாவது நம்ம பூமி சூரிய குடும்பத்தில் இருக்குது, சூரிய குடும்பமே மில்கிவே கேலக்சியில் தான் இருக்கு. இந்த மாதிரி இங்கே நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு டாட்டுமே ஒவ்வொரு கேலக்சிஸ், ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடச்சிருக்கு. செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஃபோட்டோவுக்கு அவங்க ஹபிள் டீப் ஃபீல்ட் ஃபோட்டோங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் கிளாரிட்டியாக இன்னொரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அல்ட்ரா டீப் ஃபீல்ட் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுலேயுமே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் கிடைக்குது. இதை வச்சு தோராயமாக கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மில்லியன் கிடையாது, பில்லியன் கிடையாது, ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்கலாங்கிற மாதிரி என்னப்படுது.